உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று உணர்கிறாயா? நீ சொல்லும் உணர்வுகள் யாரிடமும் சேராமல் போகிறதா? அது ஒரு பலவீனமில்லை. அது புரியப்படாத மனதின் சுமை. வாழ்க்கையில் மிக கடினமான உணர்வு தனிமை அல்ல, புரியப்படாமை. நீ உன் உணர்ச்சிகளை விளக்க முயற்சிப்பாய், ஆனால் பலர் கேட்பது வார்த்தைகளை மட்டும், உன் உணர்வுகள் இல்லை. அதனால் ஒரு கட்டத்தில் நீ அமைதியை தேர்வு செய்கிறாய். என்ன சொன்னாலும் யாரும் புரிய மாட்டாங்க என்ற எண்ணம் முன்னுள் உருவாகும். ஆனால் ஒரு விஷயம் நினைவில் வை. இந்த உலகத்தில் பல பெரிய மனிதர்கள் கூட அவர்கள் வாழ்ந்த காலத்தில் புரியப்படவில்லை. B.R. அம்பேத்கர். அவர் சொன்ன எண்ணங்கள் அவரின் காலத்தில் பலரால் ஏற்கப்படவில்லை. அவரை பலர் தவறாக புரிந்து கொண்டார்கள். ஆனால் அதனால் அவர் நின்றுவிட்டாரா? இல்லை. அவர் தன்னைத்தானே நம்பினார். தன் சிந்தனையை விட்டுவிடவில்லை. இன்று அதே மனிதரை உலகம் மதிக்கிறது. அதனால்தான் யாரும் உன்னை புரியவில்லை என்றால் அது நீ தவறானவன் என்பதற்கான சான்று இல்லை. அது நீ வேறுபட்டவனாக இருக்கிறாய் என்பதற்கான சான்று. சில நேரங்களில் உன்னை உணரக்கூடிய மனிதர்கள் மிகவும் குறைவாக இருப்பார்கள். அதுவரை உன்னை நீ புரிந்து கொள். உன் மதிப்பை மற்றவர்களின் புரிதலால் அளவிடாதே. யாரும் உன்னை புரியாதபோது நீ தவறாக இல்லை, நீ முன்னேறிக் கொண்டிருக்கிறாய்.